மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரின் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சி என்ற குற்றச்சாட்டு என்பது அதிர்ச்சிகரமான விஷயம் எனவும் அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தவேக எம்எல்ஏக்களை வளைப்பதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டிருந்ததா அமைச்சர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எப்படி அணுகுவது? இல்ல, இது உண்மை என்றால் இது ரொம்ப மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் தமிழ்நாட்டு மக்களால் ரொம்ப பேரன்போடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கிறதுங்கிறதே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். அதுல நிச்சயமா யார் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சருடைய பெயரை இந்நாள் அமைச்சர் சொல்றதுனால அது உண்மை இருக்க பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை அவங்க வெளியிடும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா அதற்கு பதில் சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். இது எவ்விதத்திலும் ஜனநாயகத்திற்கோ இல்ல தமிழ்நாட்டிற்கோ ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது, ஒரு ஆபத்தான அரசியல் போக்கு. இதை தவேக அரசாங்கம் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தணும் நான் நினைக்கிறேன். இன்றைய கூட்டத்தின் மூலமாக இந்தியா கூட்டணிக்குள்ளார தவேக இணைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சு? நாங்க ஒரு இணக்கமான ஒரு பயணத்தை தான், அரசியல் பயணத்தை அரசாங்கத்துல மேற்கொண்டிருக்கோம். இது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு புதிய அரசியல் கட்சி உடனே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சி சார்ந்த சவால்கள் அவங்க மத்தியில நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவங்களால கையாள முடியாது. நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கிறது. அதனால அவங்க ஒரு இணக்கமான ஒரு சூழலை நம்ம இருக்கிறோங்கிறது இப்போதைக்கு போதுமானது. ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, அந்த நல்ல ஆட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.